கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். மீண்டும் இந்த அதிமுக பிளவுபட்ட தற்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பிளவுபட்ட அதிமுக ஒன்றிணைய இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. விஜயை நம்பி நடுத்தருவுக்கு வந்த எஸ்பி வேலுமணி அணி தற்போது எடப்பாடி சந்திக்கிறாங்க ஒரு கருத்து வருது. ஆனா இதே சூழலில் சி.வி. சண்முகம் அவங்கெல்லாம் போயிட்டு சபாநாயகரை சந்திச்சிருக்காங்கன்னு ஒரு கருத்து கூட வருது. இருவேறு தகவல் தற்போது கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அந்த பழைய அந்த சர்வாதிகார நிலையை கடைபிடிப்பாரா இல்ல மன்னித்து விடுவாரான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் கூட தொடங்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? என்னை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக நான் பேட்டி அளித்து வருவது, தமிழகத்தில் இரண்டு பெரும் திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்க வேண்டும். உறுதியாக மதவாத சாதியவாத சக்திகளை இந்த மண்ணில் நுழைய அனுமதிக்க கூடாது. பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், அம்மா போன்ற ஆளுமைகள் பாஜக காங்கிரஸை தமிழ் மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி வைத்திருந்தார்கள். கூட்டணி சேர்ந்தாங்க, ஆனா எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருந்தாங்க. காலில் செருப்பை போட்டிருப்பான், அதை எங்கே கழட்டி வைப்போமோ அங்கே கழட்டி வைப்போம். அது மாதிரி தான் அந்த தேசிய கட்சிகளை திராவிட இயக்கம், அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் எங்கன கழட்டி வைக்கணுமோ அவங்க கழட்டி வச்சுட்டு வந்தோம். தலையில சுமக்கல. இன்றைக்கு பச்சை துரோகம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக செஞ்சிருக்கு. ஸ்டாலின் முதுகுல குத்திருக்காங்க. ஸ்டாலின் முதுகுல குத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் மக்கள் முதுகுல குத்திருக்காங்க. மதச்சார்பின்மையை பேசிய காரணத்துக்காக ஸ்டாலின் காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்தார். அதற்கு செய்த நன்றி கடன் பச்சை துரோகத்தை தமிழகத்தில் அரங்கேற்றிருக்கிறது காங்கிரஸ். நான் கூட இந்த பப்பு ராகுல் போது கொஞ்சம் வருத்தப்படுவேன். பப்பு ராகுல் தான் நம்மளே சொல்லலாமா சார்? பாஜக பப்பு ராகுல் நடவடிக்கை பாஜக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிரதமராக என்னைக்கு ராகுல் வர முடியாது. தமிழ்நாட்டில் செய்த வேலைக்கு காங்கிரஸ்காரங்க இந்தியா முழுவதும் பச்சை துரோகத்தை நிறைவேற்றிய காங்கிரஸ் என்று மக்களுக்கு வந்துருச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் காணாம போயிட்டு கரைஞ்சு போயிட்டு இருக்கு. விஜய் ஒரு பப்பு விஜய். இந்த பப்பு விஜய்க்கு பப்பு தான் ஆதரவு கொடுப்பீங்களா? நாங்க ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்த்தோம். தமிழ்நாடு கலைஞர் நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தான் சொன்னாரே. இந்திராவின் மருமகளே வா, சோனியா காந்தி சொக்க தங்கமே வா, நாளை இந்திய நாட்டின் பிரதமரே வான்னு சொன்னாரே. உங்களுக்கு சொல்றதுக்கு இந்தியாவில் யாராவது ஒரு தலைவர் சொல்லக்கூடா? காங்கிரஸ்காரங்க மானங்கட்ட காங்கிரஸ். நியாயம் பேசுறீங்க. விஜய் ஆதரிக்கிறதுக்கு தற்கூறிய என்ன நியாயம் இருக்கு உங்ககிட்ட? ராகுல் காந்தி இருமுறை இந்தியாவில் பிரதமருக்கு முன்மொழிந்தவர் ஸ்டாலின். ஆனா இந்த பாஜக இன்னைக்கு அண்ணா திமுகவை சுக்குநூறா உடைச்சு சீரழித்து சின்னாபுண்ணமாக்கி அண்ணா திமுகவை அழிச்சு ரெட்டலையை கருக வச்சு தாமரைய இல வைக்கலாம், துளிர வைக்கலாம் நினைச்சாங்க. ஆனா நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு கேட்டா, அவங்க விஜய விசிலடிக்க விட்டுருக்காங்க. விஜய் இன்னைக்கு விசிலடிச்சதுக்கு காரணம் பாஜக. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற மாதிரி விஜய் என்ற ஒரு கல்லை வைத்து திமுகவையும் அண்ணா திமுகவையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு பாஜக நினைக்குது. இன்னைக்கு எழுதி வச்சிருக்க இந்த பேட்டியை சில பேர் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இனிமே தமிழ்நாட்டில் எப்பவுமே கூட்டணி ஆட்சி தான் கருதுறாங்க. இந்த பேட்டி நான் சொல்லுகிற பேட்டி உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் ஆட்சியோடு முடியுது. விஜய் ஆட்சியும் 5 ஆண்டுக்கு நீடிக்காது. வெகு விரைவில் விசிலடிச்சாங்க குஞ்சுக, விசில் சத்தம் கேட்காது, இறக்கப்படும். ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கப்படும். யாரால் இறக்கப்படும் கேட்டால் அது யார் உட்கார வச்சான்னு சொல்லுவாங்கல்ல, கொடுத்தவனே பறித்து கொண்டான்ற மாதிரி இயந்திரத்தில் உட்கார வச்சிருக்கு பாஜக ஆட்சியில்.
தவறான கணக்கு போட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமியை தான் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவிஎம் இயந்திரத்தை அமித்ஷா பயன்படுத்துவதாக உறுதிமொழி கொடுத்திருந்தார். அதை நம்பித்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இருந்தார். ஆனா விஜயை பார்த்துட்டு சரி இந்த தேர்தலில் 2 கட்சியும் சோழியை முடிச்சிருவோம், திமுக அண்ணா திமுக நினைச்சிட்டீங்க. என்னதான் ஆனாலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாது. அது எத்தனை அமித்ஷா வந்தாலும் சரி, எத்தனை மோடி வந்தாலும் சரி, எத்தனை பப்பு ராகுல் வந்தாலும் சரி. யாருக்கு மகுடம் சூட்ட ராகுல் காந்தி வந்துட்டு போறீங்க? உங்களை இந்தியாவில் மகுடம் சூட்டவன்னு சொன்ன திமுகவை நெஞ்சில மிதிச்சிட்டு திமுக கூட்டணியில் ஒரு எம்பி பதவி ராஜ்யசபா பதவி வாங்கிட்டு திருட்டுத்தனமாக நம்பிக்கை துரோகமாக முதல் ஆளாக பச்சை துரோகம் பண்ணிட்டு திமுக காரங்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு 5 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சுட்டு ஒரு பாஜக பெற்ற குழந்தை விஜய் ஆதரிக்கிறீங்க. நான் காங்கிரஸ்காரங்களை கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில் நான் சேர வேண்டும் விஜய் நாளைக்கு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். 2029 ராகுல் காந்தி தான் பிரதமர் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்க நாங்க 2029 வரைக்கும் விஜய் கூட இருப்போம். நான் 2029 வரைக்கும் காங்கிரஸோடு இருப்பேன் விஜய் சொல்ல தயாரா? தெருவில் விட போறார் விஜய். உங்களை தெருவில் தெரிய போற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாத காங்கிரஸ், அழிஞ்ச காங்கிரஸ், ஒளிஞ்ச காங்கிரஸ், அண்ணா அவர்களால் திராவிட இயக்கத்தால் எரியூட்டப்பட்ட காங்கிரஸ், அந்த காங்கிரஸுக்கு நம்பிக்கை துரோகம். அது மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணி சுக்குநூறா உடைச்சு எப்பயுமே குழப்பத்திலேயே அண்ணா திமுக வச்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு இந்த பக்கம் திமுக ஆதரவை வாங்கிக்க விஜய்க்கு அட்வைஸ் பிஜேபி. 6 மாசம் கழிச்சு இந்த ஆதரவு போயிடும். ஏன்னா எப்படினாலும் சிறுத்தை சீரும். நீங்க கொள்கை வழி நடக்க போறது இல்லை, பிஜேபி கொள்கை தான் நடக்க போறார். சிங்க சிறுத்தை ரொம்ப நாளைக்கு அங்க தூங்காது, சீரிடும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து விளைகிறோம். இடதுசாரிகள் கொள்கை ரீதியா விளையிடுவாங்க. திருப்பரங்குன்றம் தர்காவை இடிச்சிட்டு மேலவே தீப ஏற்ற போறார் விஜய். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன செய்ய? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மீது விஜய்க்கு தீப ஏற்றுறதுக்கு விளக்கு கொடுத்து விட வேண்டியதான். இதுக்காக போய் ஆதரிச்சிருக்கீங்க? எங்க பிணத்தின் மீது தாண்டா இஸ்லாமியர்களை கை வைக்க முடியும்னு சொல்ற எங்க வாயே திறக்காம திருப்பூர் சொல்லி படுத்து கிடந்த விஜயை போய் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரிக்கிறீங்களே, கால கொடுமை இல்லையா அது? அதனால இந்த ஆதரவு போன உடனே சிவி சண்முகம் கோஷ்டியை கையில வச்சுக்கிட்டே வச்சு அவனுக்கு மந்திரி பதவி சொல்ற. அதாவது குதிரைக்கு இந்த இது காட்டிட்டே வருவாங்கல்ல, என்ன காட்டுவாங்க? உள்ள கொடுத்துட்டு அப்படியே நாய்க்கு பிஸ்கட், எலும்பு துண்டு. பிஸ்கட்டும் நல்ல நாய் இருப்பா, நல்லா அதுல பணக்கார நாய் இருக்கு, அதுக்கு தான் பிஸ்கட். சில நாய்க்கு எலும்பு துண்டு. அதனால விஜய் எலும்பு துண்டு யாருக்கு போடுறாருன்னு எனக்கு இல்லை கேள்வி கேட்க வேணாம். எலும்பு துண்டு அங்கே யார் வாங்க, எலும்பு துண்டு யாருக்கு காட்டியிருக்காரு, பிஸ்கட் யாருக்கு கொடுத்துருக்காரு, சோபால யாருக்கு பணம் போச்சு, இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிற வேண்டிதான். நான் என் தகுதிக்கு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த விரும்பலை, என் தகுதியை குறைச்சிக்கிற விரும்பலை. அதனால் எலும்பு துண்டு போட்டு வையே பிஜேபி சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் எடப்பாடி இப்போ என்ன பாராட்டுன்னு கேட்டால், அதிமுக சோடி முடிச்சிட்டாரு, அதை குறிப்பிட்ட ஒரு கட்சியாக கொண்டு போயிட்டார். நாங்கள் சொல்றோம் கேட்கல. சசிகலா அவர்களே கட்சியில சேருங்க, அவங்க தானே உங்களுக்கு அடையாளம், அவங்க தானே உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க. நீ சொல்ற பணம் கொடுத்தேன், காசு கொடுத்தேன், தங்கம் கொடுத்தேன், தங்க கட்டியா கொடுத்தேன். தங்க கட்டி கொடுத்தாலும் நீங்க தான் சொல்ல மாட்டேன்றீங்க, வெளியே வாங்கினாலும் சொல்ல மாட்டேன்றா. வாங்கினவங்க யாரு? கூவத்தூர்ல வாங்கினாங்களே, கருணாசு கூட தான் வாங்கினான்னு சொல்றாரா? அவர் வேற தான் சொல்றாரு. நான் கருணாசில் யாராருக்கு என்ன நான் கொடுத்தேன்னு அவர் வேற கதையை தான் சொல்றாரு தவிர எடப்பாடி எவ்வளோப்பா வாங்கின கருணாசு அதை சொல்ல மாட்டார். கருணாசு தங்க கட்டியா கொடுத்தேன், பணமா கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தீங்க.
முதலமைச்சர் ஆக முடிச்சவங்கனால தாராளமா தூக்கி கொடுத்தவர் சின்னம்மா சசிகலா. கொங்கு மக்கள் நன்றியோடு இருக்காங்க அந்த அம்மா மேல. ஆனா அவங்க மேல 1000 தவறுகள் இருக்கு, குறைகள் இருக்கு. மனிதனா குறை இருக்கு, நிறைய இருக்கு, அது வேற. அவங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஓபிஎஸ் விட்டுறாதீங்க, டிடி வச்சுக்கிறீங்க, ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு சொன்னோம். சீரழிஞ்சு சின்னாவனமாய் போய் அதிமுக செங்கோட்டையும் போய், ஓபிஎஸ் போய், வைத்திலிங்கம் போய், மனோஜ் பாண்டியன் போய், கடைசி நீ எங்க வந்து நிக்கிறீங்க? ஜேசிடி பிரபாகரன், உங்களால் தூக்கி எறியப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் உங்களுக்கு நீதி சொல்ல போறாரா? அவர்கிட்ட வந்து நின்றுக்கிறீங்க. ஆனால் இப்பொழுதும் அதிமுகவுக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, அந்த அம்மாவை கட்டிக்காக்க, அந்த அம்மா கட்டிக்காத்த இயக்கத்திற்கு அதிமுக வாக்கு வங்கி குறையவே இல்லை. நீ என்ன சீரழிச்சாலும் சின்னாபுரமாக்கினாலும் இவங்களாம் ஒற்றுமையா இருந்தா இன்னும் கூடும். இந்த ஒற்றுமை குறைந்ததால் ரெட்டலைக்கு விழுகிற ஓட்டு 1,34,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. அதிமுக அழிக்க முடியுமா? சரியான ஒரு தலைவன் எழுந்து வந்தால், புரட்சி தலைவர் அம்மா சொன்னது மாதிரி, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இருக்கும் 100 ஆண்டுகள், ஒரு கடைக்கோடி தொண்டன் அதிமுக நடத்துவான்னு சொன்னாங்க. நீங்க இவ்வளவு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிறீங்க கட்சியை, எடப்பாடி. ஆனாலும் 1,34,00,000 வாக்குகள். 10 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து நீங்க தேர்தல் சந்திச்சீங்க எடப்பாடி, 75 சீட்டு. இன்றைக்கு சிவி சண்முகம் கோஷ்டி மேல நீங்க எடுத்த நடவடிக்கை, நான் முதல் முறையாக எடப்பாடி நடவடிக்கையை வரவேற்கிறேன். என்ன தப்போ சரியோ 234 தொகுதிக்கு வேட்பாளர் போட்டு பிஜேபிக்கு கொத்தடிமையா போயிட்டார், அது வேற. ஆனால் 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்து பணம் செலவு பண்ணி இந்த சிவி சண்முகம், வேலுமணி எல்லாத்தையும் கொண்டு வந்தா, மறுநாளே சோபா செட் வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்களா விஜய்கிட்ட? உங்களை நடவடிக்கை எடுத்தது தப்பு இல்லை, சரிதான். பொதுச்செயலாளர் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார்ல, ஏபி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அவர் தான் ரெட்டலைக்கு உங்க அங்கீகாரம் கொடுத்தாரு. இன்றைக்கு அதிமுக முதல் முறையாக நீக்கிக்கிட்டே இருக்கிற எடப்பாடி, இன்னைக்கு தான் முதல் நடவடிக்கையாக அவர் பொறுப்பேற்றிலிருந்து எல்லாத்தையும் நீக்கம் தான். இப்பொழுதுதான் முதல் முறையாக சேர்க்கும் நடவடிக்கை வந்திருக்கிற, நான் வரவேற்கிறேன். இந்த நடவடிக்கையை தொடருங்கள். அதிமுக மிகப்பெரிய கட்சி. இங்க வந்து விஜய்க்கு ஆட்டம் போட முடியாது. நான் அதிமுக தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 12லிருந்து 13% தான் விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம். தானா கூணா கூட்டம் தான். அவர் என்னைக்கு அரசியல் தலைவர் மக்களை அங்கீகரிக்க போறது இல்லை, இவிஎம் இயந்திரத்தால் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அதிமுகவை இன்னும் இந்த தாராள ஒற்றுமை சிந்தனையோடு வேலுமணி இணைய போகிறார் என்று செய்தி வருகிறது. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போய் கொடுத்த மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்காக சென்றார்கள் சபாநாயகர் ஒரு பக்கத்தில் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் எடப்பாடி கை ஓங்கியிருக்கு. எடப்பாடி சாதி எண்ணத்தை குறைங்க. தெற்க தேஞ்சு போயிட்டீங்க, தெற்க தேய்ந்து விட்டது. ஆனால் அடிமட்ட தொண்டன் என்ன சின்னாபனமானாலும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுற தொண்டர்கள் வலுவாக 1,34,00,000 பேர் இருக்காங்க. ஒரு சரியான தலைமை, ஒரு அருமையான தலைமை, நம்பிக்கை ஊட்டுகின்ற தலைமை, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் திராவிடத்தை காக்கின்ற தலைமை, மதம் ஜாதி வேற்றுமை இல்லாம கட்சியை நடத்துகிற ஒரு தலைமையை மீண்டும் பரிசீலனை செய்து அனைவரையும் கட்சியில் இணைத்து இங்கே அரசியல் செய்தால் அதிமுகவை எந்த சக்தியால வீழ்த்த முடியாது. இந்த கூட்டணி ஆட்சின்றது ஒரு காணல் நீர் விஜய் நடத்துறது, நான் எழுதி வச்சுக்கிறேங்க. மீண்டும் தனித்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும். அதே போன்று அதிமுக வரும். மீண்டும் இருதுருவ அரசியல் தான் வெகு விரைவில் தமிழ்நாடு நடக்கும். இந்த நஞ்சா கொஞ்சம்லாம் ஆட்டம் போட்டு பார்க்குறீங்க. இப்ப அதாவது யானை இழைச்சா
பூனை வந்து அப்படி எக்கால முட்டை தான். யானை, சிங்கம் திமுக, அதிமுக. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி திமுகவை வீழ்த்திட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் மறுசீரமைப்புக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் 13 வயதில் கோபாலரும் திமுக இளைஞர் என்று சுயமாக ஆதரித்து சலூன் கடையில தன்னார்வமாக திமுகவை ஆதரித்து, அவங்க அப்பா கலைஞர் அன்னைக்கு தலைவர் இல்லை, திமுக குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க, அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஸ்டாலின் இளைஞர்களை உருவாக்கி கோபாலரும் திமுக இளைஞரை ஆரம்பித்தவர். அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது எப்படி கட்டமைக்க முடியும். ஆனா மறுசீரமைப்பு பண்ணுங்க. நீங்களும் 2 திராவிட இயக்கமும் தலைவர்களும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நாங்க 2 திராவிட இயக்கத்திலையும் பாடுபட்டு ஓஞ்சு பணம் பொருளாதாரம் இழப்பு அனைத்தையும் சந்திச்சுட்டு இன்னும் நாங்க வீரியமா பேசுறோம்னா திராவிடம் வெல்ல வேண்டும். எங்களுக்கு வேற ஒரு நோக்கமும் கிடையாது. நீங்க 2 பேரும் முதலமைச்சர் பதவி என்ன கொடுக்க போறீங்களா, இல்ல துணை முதலமைச்சர் வாக்க போறீங்களா? இல்ல. தூய சக்தி தீய சக்தின்னு சொன்ன விஜய் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சக்தியை நடத்திக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் மோசமான கலாச்சாரத்தை உருவாக்குறாரு. அந்த கலாச்சாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக அதிமுக வலுவா இருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட பேசுறேன். 2 இயக்கங்களுக்கும் கோடான கோடி பணத்தை எங்கள் இளமையை கொள்கைக்காக லட்சியத்திற்காக இழந்துதான் நாங்க மிச்சம். இன்னும் வீரியமா பேசுறோம். எல்லாம் ஓடுறான், துண்டக்கான துணியைக்கான விஜய் கட்சி போடுவோம். டாக்டர் சரவணன் கூட போனதாக செய்தி. இந்த ஒரு கட்சிக்கு தான் போகல, சரிதான். எல்லாம் ஓடுறான். நம்ம ஆளுங்கட்சி இல்லாட்டின்னு என்னவோ சாக போற மாதிரி உழைக்க போறோம், சாப்பிட போறோம். இன்றைய வரைக்கும் நம்ம உழைப்பில் வாழ்றோம், சாப்பிட்றோம், கேள்வி கேட்போம். அதனால வரக்கூடிய எந்த விளைவையும் சந்திப்போம். பெரியார் சொன்ன மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். அதான் நம்ம. அதனால நம்ம அதிமுக வலுவா இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம், எம்ஜிஆர் என்ற மனிதர் ஒரு புனிதர், அருமையா ஏழை எளிய மக்களுக்கு ஆரம்பிச்ச கட்சி. அண்ணா அவர்களால், பெரியார் அவர்களால், டி.எம். நாயர், சர்பிட்டி தியாகர், நடேசி முதலியார் போன்றவர்களால் சமூக நீதி களத்தில் தொடர்ந்து கருத்தியலாக 75 ஆண்டுகள் இயக்கக்கூடிய ஒரு ஜீவசக்தி உள்ள இயக்கம் நம்முடைய கருத்தியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அழிக்க அதிமுக கூட அழிச்சிடலாம், அது ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டு நினைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இயக்கம் இயங்கிட்டு இருக்கு. கருத்தாக்கம் திமுக அளவுக்கு இல்லைன்னு இயங்குது, அந்த ரெட்டால நிக்குது. ஆனா திமுக அப்படி இல்லை. தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக இந்தியாவில் எல்லோரும் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்க இயக்கம். கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு RSS வகுப்பாத சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவில் திமுக தான். ஆனால் திமுகவுக்கு பல்வேறு வகையான நெருக்கடி ஒழிக்கணும்னு சொல்லி, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களும் மறுபரிசீலனை பண்ணுங்க. நீங்கள் அழைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கிறவர்கள், சற்று மன வருத்தத்தில் இருப்பவர்கள், கோபதாபம் ஒரு குடும்பத்திலே இருக்கு. கணவன் மனைவி இருக்கு, அப்பா மகனுக்கு இருக்கு, மகளுக்கு அப்பனுக்கு இருக்கு, அண்ணனுக்கு தம்பிக்கு இருக்கு. அதனால சரணாலயம், அண்ணா அறிவாலயம் என்பது வேடந்தாங்கல் அல்ல. அண்ணா அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தின் சரணாலயம். நீங்கள் தாய் இல்லத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சற்று கோபதாபத்தில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் பல்வேறு இயக்கங்களுக்கு கூட பிரிஞ்சு போயிருக்கலாம். அது உள்ளூர கோபம், உங்க மேல கோபம் இல்லை. வாருங்கள் என்று அலையுங்கள், ஒழுங்கு நடைமுறை கட்சியில் இணையுங்கள். திமுக தான் ஆட்சிக்கு வரும், அண்ணா திமுக அடுத்த இடத்துல இருக்கும். இல்ல அண்ணா திமுக வரணும், திமுக ஆட்சிக்கு இருக்க. சிலவர் 2 கட்சி இணைஞ்சா என்ன, இப்ப இணைய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, அதிமுக ஆட்சியில் திமுக ஆதரவுன்றது. அது ஒரு நிலைப்பாடு கூட நான் என்னை போன்று வரவேற்றோம். இந்த கெடுதல் 20 நாள்ல நாடு சீரழிஞ்சு போய் கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு இருண்ட ஆட்சிக்கு பதிலாக ஒரு உதயசூரியன் ஆட்சி மலர வேண்டும். அது இளையா இருந்தேன்னா உதயசூரியனா இருந்தேன்னா 2 பேரும் அண்ணாவை சொல்றான் இருக்கட்டுமே நினைக்கிறான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுசீரமைப்பு பண்ணுங்க.
கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்கிற மாவட்ட செயலாளர்களை, மந்திரிகளை நீங்க மாவட்ட செயலாளர் வந்து எடுத்து விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க தான் செலவு பண்ண முடியும். இப்ப செலவு பண்ணக்கூடிய காலம். இளைஞர்களை வாய்ப்பு கொடுங்க, முதியவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. ஒதுக்கப்பட்டோர், அடக்கப்பட்டோருக்காக, உண்மை தெரியாத மக்களுக்காக, சமூக நீதிக்காக களங்கண்ட திராவிட இயக்கம் ஸ்டாலினை பெருசா எதிர்பார்க்கிறாங்க. நாடே எதிர்பார்க்கிறது. முதல் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகணும். மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அமைப்போம். பாஜக காங்கிரஸ் இரண்டையும் நாம் ஒரு தூரத்தில் தான் பார்க்கணும், ஒரே பார்வை தான் பார்க்கணும். ஒரு தராசுல ரெண்டு தட்டு இருக்கிற மாதிரி இங்கிட்டு காங்கிரஸ், இங்கிட்டு பாஜக, சமதூரத்தில் ரெண்டு பேரும் நமக்கு எதிரிகள். இந்தியாவில் ஒரு புதிய கூட்டணி ஆட்சி வரணும். மத்தியில் கூட்டணி ஆட்சி மம்தா பானர்ஜி அவங்களும் பிரதமரா முன்மொழிவா. சந்திரசேகர் ராவ், லல்லு பிரசாத், தேசிஸ் யாதவ், அகிலேஷ் யாதவ், இந்த காங்கிரஸ் என்ற பச்சை துரோக கூட்டணியிலிருந்து அவங்க நம்மகிட்ட இருந்து விலகிட்டோம்னு சொல்லிட்டாங்க. நாம் அகில இந்திய அளவில் இருந்து நாங்கள் பிஜேபிக்கு மாற்றாக, காங்கிரசுக்கு மாற்றாக மூன்றாவது அணியை நம்முடைய கலைஞர் அவர்கள் ஜனதா என்பதை உருவாக்கினார், மொரார்ஜி தேசாயை பிரதமராக்கினார். இனிமேல் வருங்காலத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமையும். இந்தியாவில் காங்கிரஸ் பாஜக அல்லாத ஸ்டாலின் கைகாட்டுகின்ற ஒரு ஆட்சி, மதச்சார்பற்ற கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு ஆட்சி தான் அமையும். அந்த அளவுக்கு வலுவா கட்டமைப்பை அதிமுகவும் திமுகவும் உருவாக்க வேண்டும். நாங்கள் என்றைக்கும் திராவிட இயக்கத்துக்கு பின்னால் நிற்போம். நன்றி சார். நன்றி.